சிகிரியா இரத்தத்தால் எழுதிய உண்மை கதை. கற்பனை செய்து பாருங்கள். காடு சூழ்ந்த பிரம்மாண்டமான பாறை, அதன் உச்சியில் ஒரு மர்மமான அரண்மனை. இது ஒரு சாதாரண கோட்டை இல்லை, இதுதான் சிகிரியா. இது இரத்தமும் ஆட்சி வெறியும் கலந்த ஒரு உண்மை கதை. ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு துரோகம். கடல் ஒதுங்கும் காலம். கிறிஸ்து பிறப்பு 477. இலங்கையின் அதிமேதாவி அரசர் தாதுசேனன் தனது இராச்சியத்தை அனுராதபுரத்தில் சிறப்பாக ஆண்டு கொண்டிருந்தார். ஆனால் அவனது இரத்தத்தின் ஒரு பகுதி அதிக பேராசையை தழுவிக் கொண்டிருந்தது. அவனுடைய மூத்த மகன் காஷியப்பன் அதிகாரத்திற்காகவே பிறந்தவன். ஆனால் ராஜதந்திரப்படி சிம்மாசனத்திற்கு உரியவன் அவனோ இல்லை. அவனது இளைய சகோதரன் மோகல்லானன் தான் உண்மையான வாரிசு. இதில் அவனுக்கு சந்தேகமே இல்லை. அவன் ராஜாவாக வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அதற்கு தந்தையை கொன்றுவிட வேண்டும், அதுவே வழி. இரவில் இருட்டின் நடுவில் காஷியப்பன் தனது தந்தையை அரண்மனையில் வைத்தே உயிரிழக்க செய்தான். குளத்தில் மூழ்கடிக்கப்பட்டார் அரசர். அரண்மனை இரத்த வெள்ளத்தில் மூழ்கியது. நாட்கள் சென்றது. ஆனால் ஒருவன் கொலை செய்து சிம்மாசனம் ஏறினாலும் அதில் நிம்மதியாக அமர முடியாது. அவன் சகோதரன் மோகல்லானன் தப்பி இந்தியா சென்றான். பழிதீர்க்க ஒரு பெரிய சேனையை உருவாக்கினான். அதை காஷியப்பன் அறிந்தான். அவனுடைய ஆட்சி ஒருபோதும் பாதுகாப்பாக இருக்காது. அனுராதபுரம் அவனுக்கு கண்ணீரை மட்டுமே தரும். அவன் ஒரு புதிய அரண்மனை கட்ட வேண்டும் என்று எண்ணினான். எவனும் தன்னை நெருங்க முடியாதபடி பாதுகாப்புடன் கட்ட நினைத்தான். அவனது பார்வை சிகிரியா பாறையை நோக்கியது, விழுந்தது. ஒரு இயற்கையான அரண்மனை, 600 அடி உயரம், சுற்றிலும் காட்டுகள், எந்த எதிரியும் தாக்க முடியாத இடம். அவன் ஒரு பிரம்மாண்டமான பாறை அரண்மனையை உருவாக்கினான். அவன் மீது ஏற ஒரு பெரிய சிங்கத்தின் முகவாயில் நுழைவாயிலை வைத்தான். சிகிரியா, சிங்கத்தின் குகை எனும் பொருளில். அவன் தன் பாறையின் மீது அழகான தோட்டங்கள், மந்திரமயமான குளங்கள், வானத்தை தொட்ட அரண்மனை மயக்கும் பெண்களின் ஓவியங்கள் எல்லாம் அமைத்தான். ஆனால் ஒரு கொலைகாரனின் மனதுக்கு எங்கே அமைதி? முடிவின் தருணம். காஷியப்பன் தனது கோட்டையில் இருந்தபடியே ஒரு நாள் மோகல்லானன் இந்திய இராணுவத்துடன் வந்தான். எதிரிகளை சமாளிக்க காஷியப்பன் தனியாக போர்க்களத்திற்கு வந்தான். அவனது யானை தவறான பாதையில் சென்றது. அவன் சேனை தப்பி ஓடியது. அவன் தன்னந்தனியாக தனியாக நின்றான். நான் தோற்கவில்லை, என் வாழ்க்கையை முடிக்கிறேன் என்றான். இலங்கை வரலாற்றில் எழுதிய ஒரு கருஞ்சாயல். அவன் தன் கத்தியை தன் மார்பில் ஊன்றிக்கொண்டு மடிந்து விழுந்தான். சிகிரியா இன்று அவன் கட்டிய கோட்டை மட்டும் மின்னுகிறது. அது வரலாற்று புதையல். அது இலங்கையின் பெருமை. அது 1000 மர்மங்களை கொண்ட கல் அரண்மனை. சிகிரியா இன்னும் காற்றில் காஷியப்பனின் கரும்புகளை கற்றுக் கொடுக்கிறது. சிங்கத்தின் கோட்டை, இரத்தத்தால் எழுப்பிய கோட்டை. நிறைய பேர் நம்மளோட வீடியோவை பாக்குறீங்க, ஆனா யாருமே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல. பயோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ண நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.